நண்பர்களே, ரிஷி எலக்ட்ரானிக்ஸ் ஆவணம் கைகாட்டி புதுக்கோட்டை மாவட்டம். நம்ம கஸ்டமர் வந்து 1500 வாட்ஸு மாஸ்பெட் மாடலில் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறது தான். இப்போ நம்ம வந்து இந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ பவரும் நம்ம வந்து மாட்டிட்டோம். அடுத்து என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ஒயரிங்கெல்லாம் பண்ணிட்டோம். இது வந்து ஏசி வோல்ட்டுங்க, பிரைமரிக்குள்ளது. இது செகண்டரி, அதுக்கும் ஸ்லீவ் போட்டு நம்ம எடுத்துட்டோம். இதை ஒயர் போட்டு நம்ம பற்ற வைக்கிறது தான். இது பவர் சப்ளை போர்டு, கண்டென்சர் போர்டுங்க. இது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய கண்டென்சரு திர்னிக்ஸு 15000 MFT 80 வோல்ட்டு இதை நம்ம பயன்படுத்துகிறோம். எல்லாமே கம்பெனி பொருள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா 5200 1943 டிரான்சிஸ்டரு நம்ம பயன்படுத்துகிறோமுங்க. இதை வந்து எல்லோரும் ஐசி டைப்பு அப்படின்னு பொதுவானதில் சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது சிலிக்கான் டிரான்சிஸ்டரு. இப்போ ரெக்டிஃபையர் நம்ம ஒயர் பற்ற வைக்க போகிறோம். இந்த ஒயரிங் பண்ணிட்டோம். பேக் டோர் ஒயரிங் பண்ணிட்டோம். நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அடுத்து பவர் சப்ளை பார்ப்போம். இப்போ பவர் சப்ளை நம்ம ஒயர் எல்லாமே சால்ட்ரிங் அடிச்சிட்டோமுங்க. இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணிவிட்டு அதில் ஸ்லீவ் போட்டு ஒயர் எடுத்துகிட்டு அப்புறம் டிரைவர் போர்டு, அப்புறம் டிரான்சிஸ்டர் கீட்ஸிங் நம்ம ஒயர் பற்ற வைக்கிறது, இவ்வளோ தாங்க. இப்போ வந்து கண்டென்சர் டிசி சர்க்யூட்டை வந்து நம்ம அடிச்சுட்டு அதுலேருந்து ஒயர் நம்ம எடுத்துட்டோங்க. ஒயர் எடுத்து டிரான்ஸ்டருடைய இது பற்ற வச்சாச்சு. அதேமாதிரி இந்த சைடும் பற்ற வச்சாச்சுங்க. அதேமாதிரி ஸ்பீக்கர் கனெக்டர் ஒயரும் நம்ம பற்ற வச்சுட்டோம். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய வேலை டிரைவர் போர்டை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். டிரைவர் போர்டு, பிடி போர்டு, டிஸ்பிளே எல்இடி டிஸ்பிளே போர்டு நம்ம கனெக்ஷன் அடிக்கணுங்க. இது நம்ம இந்த போர்டு நம்ம தயார் பண்ணி நம்ம புதுசாக மாடல் போட்டது வந்துங்க 2017 நம்ம இது பண்ணி நம்ம ஆம்பு தயார் பண்ணுறதுக்கெலாம் போட்டுட்ருக்குறோம். ஆனால் வீடியோ எடுக்கலைங்க. நம்ம அது மாதிரி யூடியூப்பில் போடலை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த போர்டை நான் உங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துகிறேன். நல்ல கிளியர் நல்லாயிருக்கும், பஞ்சிங் நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நம்ம நிறையா கொடுத்துட்ருக்குறோம். ஆம்பு நிறையா போயிட்டுருக்குது. அதனால தான் இந்த மாடல் அவங்க கேட்டிருக்காங்க. இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. இது சைடு டோரு, இந்த சைடு டோரு போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து ப்ரீபோர்டு ஒயரிங் பண்ணுவோம். 2 சைடும் கவர் மாட்டிட்டோம். ஒயரிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம போர்டுக்குள்ளே டிரைவர் போர்டுக்குள்ளே ஒயரிங் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பிடி போர்டு, எல்இடி போர்டு மட்டும் நம்ம பற்ற வைக்க வேண்டிய இருக்குதுங்க. அதை பார்ப்போம். இப்போ பிடி போர்டு நம்ம ஒயரிங் அடிச்சிட்டோமுங்க. அதே போல் டிரைவர் போர்டும் நம்ம ஒயர் அடித்து ஃபிட் பண்ணிட்டோம். எல்இடி டிஸ்பிளே போர்டும் மாட்டிட்டோங்க. இப்போ நம்ம எடுத்து மாட்டிட்டு வேறு சால்ட்ரிங் அடிச்சுட்டு ஸ்க்ரூ போட்டுருவோம். போட்டு நம்ம ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குங்க. ஒயர் கசகசன்னு இல்லாமல் நம்ம தெளிவாக பண்ணியிருக்கிறோம். ஆம்பிளிஃபயரு ஃபுல் வேலையை முடிச்சிட்டோமுங்க. ஆம்பிளிஃபயர் ஆன் பண்ணி நம்ம டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆடியோ ரொம்ப கிளாரிட்டி நல்லா இருக்குங்க. சப்பில் வர்ற மாதிரி பேஸ் வந்து பஞ்சிங் நல்லாயிருக்கும். வாய்ஸ் கிளாரிட்டியும் லாங்கு தூரம் போகும், பேஸும் தூரம் போகுங்க. அதனால தான் அதை விரும்பி கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம கஸ்டமருக்கு நம்ம சப்ளை பண்ண போகிறோங்க. டாப் மட்டும் போடணும். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.